அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமுத சித்ரா. வடுகப்பட்டி சித்தர் ஸ்ரீமகான் சுருளி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றை தஞ்சை தமிழ் அமுதம் சேனல் வாயிலாக பதிவிடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து சுருளி சுவாமிகளின் இந்த வரலாற்று பதிவை பார்த்து வரும் அனைத்து அன்பர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் காண இருப்பது 23வது பகுதி. சென்ற பகுதியில் கோட்டப்பட்டி என்ற ஊரில் ஒரு அற்புதத்தினை நிகழ்த்தினார் என்பதோடு முடித்திருந்தோம். வாங்க சுவாமிகள் அங்கு நிகழ்த்திய அற்புதம் என்ன என்பதை இந்த பகுதியில் தெரிந்து கொள்ளலாம். சுவாமிகளின் மகிமையை அறிந்த கோட்டப்பட்டியில் வசிக்கும் முத்துசேர்வை குமார ரகுநாத சேர்வை என்பவர் தரிசித்து தமது ஊர் மழையின்றி மிகவும் கஷ்டப்படுவதாகவும் அங்கு வந்து சுவாமிகள் வருகை புரிந்து அருள் புரிய வேண்டும் என்றும் கூறினார். அதற்கு சுவாமிகள், போ என்னால் வர முடியாது, நாளை மழைதான் வரும், போடா என விரட்டுவது போல் கூறி ரகுநாதர் சேர்வையை அனுப்பிவிட்டார். சேர்வைக்கு மிகவும் மன வருத்தம் ஏற்பட்டது. சுவாமி நம்மை விரட்டுகிறார், நம் ஊருக்கு வர மறுக்கிறாரே என துயரத்துடன் தம் ஊருக்கு சென்றார். சுவாமிகள் கூறியதை தம் ஊராரிடம் வருத்தத்துடன் கூறினார். மறுநாள் பொழுது விடுவதற்கு முன்பே மழை கொட்டு என்று மாலை வரை பெய்து ஏரி குளம் நிரம்பியது. அருள் சித்தரின் வாக்கு பலித்தது கண்டு கோட்டப்பட்டி மக்கள் சுவாமியை கொண்டாடினர். சுவாமிகள் இந்த பூலோக வாழ்க்கையை நிறைவு செய்யும் விதமாக சமாதி நிலைக்கு ஏற்பாடு செய்தார். 1937ஆம் ஆண்டு தாது வருடம் மாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்தன்று சமாதியாக எண்ணி இதனை தனது உதவியாளரான கோவிந்தசாமி பிள்ளையிடம் சுவாமிகள் கூறினார். சுவாமிகளிடம் மிகவும் கண்ணீர் மல்க மன்றாடி சமாதிக்கு போகக்கூடாது என்று வேண்டினார். ஆனால் சுவாமிகள் தமது விருப்பப்படி சமாதி நிலைக்கு செல்வதற்கு சில ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினார். சுவாமிகள் எப்பொழுதும் தூய வெண்மையான கிளாஸ் கோமல் வேஷ்டியை மட்டுமே எப்போதும் கட்டுவார். ஆனால் சுவாமிகள் புதிய வெண்மையான வேஷ்டிக்கு காவி கற்களை கொண்டு காவி சாயம் நனைத்து வீட்டின் பின்புறத்தில் காய வைத்தார். இதனை கண்ட கோவிந்தசாமி பிள்ளை எவருக்கும் தெரியாமல் சுவாமிகள் காய வைத்த வேஷ்டியை எடுத்து ஒளித்து வைத்து கொண்டு ஊரை விட்டு பக்கத்து கிராமத்திற்கு சென்று விட்டார். சுவாமிகள் காய வைத்த வேஷ்டியை எடுக்க சென்ற போது அது காணாததை கண்டு, இது கோவிந்தசாமியின் வேலையாகத்தான் இருக்கும், வரட்டும் அந்த படவா என்று சப்தமிட்டார். இப்படி கூடவே இருந்து சமாதியில் அமர்வதை தடுத்து சதி பண்ணிவிட்டானே என்று கூறி கோவிந்தசாமியை தேடினார். கோவிந்தசாமி பிள்ளை அன்று இரவும் வரவில்லை. மறுநாள் விசாக நட்சத்திரம். சுவாமிகள் சமாதி நிலையில் அமர வேண்டிய நேரம் தடைப்பட்டது. 2 தினம் கழித்து வடுகப்பட்டி திரும்பிய கோவிந்தசாமி பிள்ளை சுவாமிகளிடம் தயங்கி வந்து அவரது பாதங்களை பற்றி, சுவாமி என்னை மன்னிக்க வேண்டும், உங்களை பிரிய மனமில்லாமல் தான் நீங்கள் காய வைத்த காவி வேஷ்டியை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டேன் என்று கூறினார். சுவாமிகளும், படவா, காரியத்தை கெடுத்து விட்டாயே என்று கூறிவிட்டு, எல்லாம் பரமசிவன் சித்தப்படிதான் நடக்கும் என்றார். சித்தரே ஆனாலும் சிவனின் உத்தரவு இருந்தால்தான் எதுவும் சாத்தியப்படும் என்பதற்கு இந்த சமாதி நிலை தடைப்பட்டது ஒரு காரணம். இந்த நிகழ்வு நடந்து ஓராண்டுகள் கழித்து சுவாமிகள் ஒரு நாள் பொன்மலை சுந்தரம் பிள்ளை, ராஜபாண்டிய நாடார், வேங்கூர் துரைராஜ் அதியமார் போன்ற தம்மிடம் மிகவும் ஈடுபாடு கொண்ட மற்றும் சிலரையும் வடுகப்பட்டிக்கு வர சொல்லியிருந்தார். அதுபோல் அனைவரும் வந்திருந்தனர். அவர்களிடம் வெகு நேரம் பேசிக்கொண்டிருந்த சுவாமிகள், நான் இன்னும் 10 தினங்களில் சமாதி ஆகப் போகிறேன், நீங்கள் அனைவரும் சமாதிக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கூறினார். அதிர்ச்சியுற்ற அனைவரும் ஒருமித்த குரலோடு கண்ணீர் மல்க, சுவாமி நீங்கள் இப்போது சமாதி ஆகக்கூடாது, எங்களுக்கு உறுதுணையான உங்களை பிரிந்து நாங்கள் என்ன செய்வது, இன்னும் சில ஆண்டுகள் சென்றதும் நீங்கள் உங்கள் விருப்பப்படி சமாதி ஆகலாம் என்று கூறினார்கள். ஈஸ்வரனால் எனக்கு அளிக்கப்பட்ட காலமும் பணியும் முடிந்துவிட்டது. இனி எனக்கு அடுத்த பணியினை பரமசிவன் எனக்கு கொடுத்துள்ளார். ஆகவே நான் சென்று அதனை கவனித்து வருகிறேன். நான் நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் வருவேன். ஆகவே கவலைப்படாதீர்கள் என்று கூறிய சுருளி சுவாமிகள் ஒவ்வொருவரிடமும் அவரவர் குடும்பத்திற்கான அறிவுரைகளை கூறி அருள் பாலித்து ஆசிர்வதித்தார். பின்னர் ராஜபாண்டிய நாடாரிடம் தமது சமாதிக்கான பெட்டியை தயார் செய்து கொண்டு வரும்படியும் மற்றவர்களிடம் சமாதிக்கு தேவையான ஒவ்வொரு பொருட்களை கொண்டு வர சொல்லியும் அனுப்பி வைத்தார். அடுத்து நடந்தது என்ன? காத்திருங்கள், அடுத்த பதிவில் காணலாம்.